Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, என்ன நடக்குது அதிமுக? அதிமுகவில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள அந்த இரு பிரிவிற்கான அந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியுது. அதற்கான அந்த காட்சிகள் அதுக்கான காட்சிகள்லாம் இப்பயே நமக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தற்போது கிடைச்ச தகவல் என்னன்னா, இபிஎஸ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க போறாங்க. சந்திச்சு அந்த 13ஆம் தேதி ஃப்ளோர் டெஸ்ட்ல சட்டப்பேரவையில நடந்த அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல முதலமைச்சர் திரு விஜய்க்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சாங்க. அது அவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே அதிமுகவினுடைய கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ள அகிரி கிருஷ்ணமூர்த்தி புகார் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில அந்த புகார் தொடர்பாக இந்த எல்லாம் இபிஎஸ் தரப்பு இந்த சமாதான முயற்சி ஆகும்போது இது ஒரு நேரடியா போய் அவங்க சபாநாயகர்கிட்ட அந்த கடிதத்துக்கு தங்கள் நிலைப்பாட்டில் அன்னைக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம், அது ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் கூட அந்த கடிதத்தை ஒரு விளக்க கடிதத்தை கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா 15 நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் அதை கொடுத்துட்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் திரு முன்னாள் அமைச்சர் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில நிறைய எம்எல்ஏக்கள் போய் சட்டப்பேரவை வளாகத்துல சபாநாயகர் அங்க இருக்கிறாரு. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர்ட்ட கடிதம் கொடுக்க போறாங்க. அதாவது ஏற்கனவே இப்ப மீதம் 15 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அந்த 15 எம்எல்ஏக்களும் எங்களுடைய நிலைப்பாட்டில் அன்னைக்கு நாங்க எடுத்த நிலைப்பாட்டுக்கு வருந்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட்ல போயிட்டு இப்ப அந்த கடிதத்தை அவங்க கொடுக்க போறாங்க. அதே நேரத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பும் இவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதை வித்ரா பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டத்தை பாய்வதை தடுக்கணும், வித்ரா பண்ணிக்கிறோம், நாங்க கொடுத்திருந்தோம், எங்களுடைய மன்னிப்பு எம்எல்ஏக்கள் இப்ப அவங்களுடைய விளக்கத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, கட்சி தலைமையிட்ட கொடுத்துட்டாங்க. ஆகையால் அந்த கடிதத்தை நாங்க வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த புகாரை வித்ரா பண்ணிக்கிறோம், அதாவது அதை அந்த திருப்பி நாங்க வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடிதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இப்ப வந்திருக்கு. ஆனா தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் திரு சிவி சண்முகத்தை தவிர்த்து அனைத்து எம்எல்ஏக்களும் போய் பார்த்துட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அவங்க சில கோரிக்கைகள் வச்சாங்க. எங்களுக்கு மாவட்ட ஏற்கனவே எடுக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கை கொடுக்கணும், மாநில அளவிலான பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டாங்க, அந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நேத்தி திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதாக தான் தகவல் இருந்தது. அடுத்த கட்டமா தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நிறைய பேர் பேசினதை தொடர்ந்து அதில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தான் தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அந்த ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருகின்றனர். ஒரு பிரிவு எம்எல்ஏக்கள் தற்போது தலைமைச் செயலகம் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர்ட்ட அந்த கடிதத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத இப்ப உள்ள தகவலா இருக்கு. இப்ப 2 பிரிவா சபாநாயகர் அணுகி இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால எந்த தரப்பு பிரேக்கிங் ரேங்க் செஞ்சு தனியா செயல்பட்டாங்களோ இல்ல நாங்க ஒரு குழுவா செயல்படுறோம்னு இவங்க அந்த ப்ரொசீஜரை மேற்கொள்ள, அந்த தரப்பும் we are not pressing charges, disqualification charges பிரஸ் பண்ணல அப்படின்னு 2 தரப்பும் கோரி ஓரணியா செயல்படுறதுக்கான சமிக்ஞையாக பார்ப்பதா. ஏன்னா சமரச முயற்சி அப்படிங்கிறது கடந்த பல நாட்களாக திரைமறைவில் நடந்து வருவதாக செய்திகள் வந்தது. இன்னைக்கு பகிரங்கமாக திரு பழனிசாமி அவர்களுடைய இல்லத்துக்கு போறாங்க அப்படிங்கும் போது இது ஃப்ரக்டிஃபை ஆயிடுச்சு, இது ஒரு முழுமை பெற்றுடுச்சு, இந்த சமரசம் ஏற்பட்டுடுச்சுங்கிற ஒரு புரிதல் தான் வருதா? இது இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் பாக்கியா? குறிப்பிட்ட அறிவிப்பு மட்டும் தான் பாக்கி. ஏன்னா சமரசம் அப்படிங்கிறதுக்கு 2 பேருமே வந்துட்டாங்க. நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சில கோரிக்கைகள் ஏற்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அதை ரொம்ப எங்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி மற்றும் மாநில அளவிலான பதவினா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட தரப்பு இதுல இந்த தொடர்ந்து நேற்று இரவு முதல் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையோட ப்ராக்ரஸ் தான் இது. இப்ப 2 அணிகளும் இணைவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முழுசுமா முடிஞ்சிருச்சு. இப்ப போயிட்டு ஏன்னா அதனாலதான் போய் அவங்களும் அவங்க அந்த எம்எல்ஏக்கள் இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் போய் சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் கொறடா அவங்க அந்த கொறடா ஆக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த கடிதத்தையும் அவங்க கொடுக்க போறாங்க. அப்ப இந்த சமாதான முயற்சி அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னன்னா, திரு சிவி சண்முகம் இன்னும் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல. இன்னைக்கு இப்ப போயிட்டு இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி போயிட்டாரு, விஜயபாஸ்கர் இங்க போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து
எடுத்துட்டு அவர் செக்ரட்டரியேட் போயிட்டு இருக்காரு, இப்ப தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. அதனால வந்து அவரும் வந்து ஏன்னா இவங்க இந்த எம்எல்ஏக்களோட கடிதத்தை தான் அவர் எடுத்துட்டு போறாரு. அதனால வந்து அங்க ஒரு போய் அருள்மொழி தேவன் உள்ளிட்டவங்கன்னா செக்ரட்டரியேட் போயிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு, தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இருக்கிறதா. அதனால வந்து திரு சி.வி. சண்முகம் மட்டும்தான் இன்னைய இந்த சந்திப்புல வந்து அவர் இல்ல. மத்தபடி எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அனைத்து எம்எல்ஏக்களும் வந்து இப்ப ஒருத்தவங்களா போய் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இல்லத்துல சந்திச்சு அவங்களுக்கு அந்த அந்த சமரச முயற்சி என்பது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த சமிக்கையை தான் இப்ப எல்லா எம்எல்ஏக்கெல்லாம் அங்க போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026.